வந்து நம்ம இஞ்சி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது இஞ்சி வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். அது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அதை எடுத்து தோலில் நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1½ ஸ்பூனு, உளுந்து 1½ ஸ்பூனு, வெல்லம் கொஞ்சோண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு இருக்கும். ஒரு சின்ன லெமன் அளவு, அதில் ஒரு பாதி கட் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சில்லு ஒரு பெரிய சில்லை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 7-8 வத்தல். இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கறி லூஸ், எண்ணெய், இது வந்து பெருங்காயத்தூள், உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். நாங்கள் இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்குருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் விட்டுக்குருவோம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து உளுந்தம்பருப்பு போடுவோம். உளுந்தம்பருப்பு, அதுலேயே கடலைப்பருப்பும் போட்டுருவோம். லைட்டாக கொஞ்சம் நிறம் மாறட்டும், கொஞ்சம் லைட் கலராக வரட்டும். ரொம்பையும் கருவை விட்டுறக்கூடாது. இதில் வந்து கருவேப்பிலை போடுவோம். அதுக்கப்புறம் வத்தலை போடுவோம். இப்போ இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, புளி, சின்ன புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு போதும் புளி போட்டிருக்கேன். அதுலேயே போட்டுருங்க, புளியை அதுலேயே போட்டுருவோம். தேங்காய் சில்லு ஒரு சில்லை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குருவோம். கட்டி பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. காரம் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டுக்கோங்க. நான் வத்தல் கொஞ்சம் 7-8 வத்தல் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் சால்ட் போட்டுக்குவோம். லாஸ்ட்டு அரைக்கும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுலேயே நம்ம பெருங்காயத்தூளை போட்டுருவோம். சூடான எண்ணெய்க்குள்ளே போட்டுறாதீங்க. பெருங்காயத்தூள் இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் போட்டுருவோம். கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால தான் நான் தூள் போடுறேன். இதை வந்து அரைச்சிருவோம். இவ்வளோதான். இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு இப்போ மிக்சியில் ஓட விட்டு எடுப்போம். வறுத்த ஐட்டம் ஃபுல்லாக ஆறிடுச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம மிக்சியில் ஓட விட்டு எடுத்துக்கிடுவோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வாட்டர் விட்டு அரைச்சிக்கிடுவோம். இஞ்சி சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்டிடுவோம். அதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுக்குருவோம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, மூணையும் போட. இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ வந்து சட்னியில் ஆறிக்கிறது. இப்போ வந்து நம்மளுக்கு இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை எது கூடயும் தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.